ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதோடைய அப்டேட் தான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ கார்த்திக் ராஜ் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் வச்சிருக்கிற நிலையில் அவங்கள எதிர்த்து ரேவதி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க. அதை பார்த்த அதிகாரிங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு கிளம்பி போயிடும், அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க, அவள் பாட்டுக்கும் கத்தி பார்த்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ஊர் தலைவர்கள் எல்லாருமே வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே வந்துட்டு ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா, நீ மட்டும் வந்து போராட்டம் பண்ணுற அப்படின்னு வருத்தப்படாத, உனக்கு துணையாக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்கள் ரேவதியை பார்த்துட்டு தைரியம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ கவலைப்படாத, உனக்கு துணையாக நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கார்த்தி தம்பி எந்த அளவுக்கு எங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் செஞ்ச நன்றிக்கு நாங்கள் நன்றி கடனா நாங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், தம்பியை வெளியில் விடுற வரைக்கும் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே ரேவதியோடு உட்கார்றாங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே வர்றாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரேவதியை பார்த்து, மேடம் என்னாச்சு, எதுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தார், எங்கள் அம்மா தான் எங்கள் 2 பேரையுமே பிரித்து வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன விபத்து ஆகிருச்சு. இந்த விபத்தில் எனக்கு பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போயிருச்சு. அதை எங்கள் அம்மா சூழ்நிலையாக பயன்படுத்திக்கிட்டு என்னையும் என் புருஷனையும் பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என் புருஷன் என் மேலே எவ்வளோ காதலோடு இருக்காரு அப்படிங்கிறது எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் அவர் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா என்னடனா என்னையும் அவரையும் பிரித்து வைக்கிறதுக்காக என் புருஷன் மேலே மிகப்பெரிய புகாரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் எல்லாரும் தான் எப்படியாவது எங்கள் அம்மாவோட இந்த பெரிய அநியாயத்திலேருந்து நீங்கள் தான் எப்படியாவது என்னையும் என் புருஷனையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது டிவியில் லைவ் டெலிகாஸ்ட்டும் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்து சந்திரா நினைக்கிறாங்க, சூப்பர், பெத்த பொண்ணே வந்துட்டு பஞ்சாயத்து மீடியாவை எல்லாம் கூப்பிட்டு அக்காக்காரியை செம்மையாக அசிங்கப்படுத்துகிறாளே, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த மீடியா பீப்புள் பார்த்து, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என் புருஷனை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ரேவதி அத்தனை பேருக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா உனக்கு தெரியாதா இந்த தைரியத்தை யார் கொடுத்துருப்பா அப்படின்னு, அந்த டிரைவர் பையன் தான் உன் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்குறான். கண்டிப்பாக நீ எப்படியும் அவன் மேலே இவ்வளவு பெரிய பழியை போடுவ அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் அவன் தான் ரேவதியை வந்து இப்படியெல்லாம் பண்ண சொல்லியிருக்கான். அப்படி இல்லைன்னா எப்படி ரேவதி இதெல்லாத்தையும் பண்ணுவா, இதுக்குன்னா வாய்ப்பே இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த டிரைவர் பையதாங்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் விடமாட்டேன், கண்டிப்பாக அவனை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே ராஜா வர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாத்தியாடி உன் பொண்ணு இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறான்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீ தான், உன்னால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்ச, இப்போ நீ தான் அனுபவிக்க போகிற, நாங்கள் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள், என்னை வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துகிறா, ஆனால் நீங்கள் எல்லாரும் இதை பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, அவள் அப்படி போய் பேசுகிறா அப்படின்னா யாரு காரணம், நீ தானே, மாப்பிள்ளை மேலே பொய்யான புகார் கொடுத்தது யாரு, நீ தானே, அப்புறம் உன் மேலே கோவப்படாமல் அப்புறம் அவள் யார் மேலே கோவப்படுவா, இங்கே பாரு ஈஸ்வரி, தப்பு பண்ணது நீ தான், ஸோ நீ தான் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்களே, என்னோட பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை யாருமே பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, உன் பக்கம் எந்த நியாயத்தை பார்க்க சொல்கிற, பெத்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க பார்த்தியே, உன் பக்கம் நியாயம் பேச சொல்கிறியா, தன்னோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்காளே ரேவதி, அவளுக்காக பேச சொல்கிறியா, இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ உன் தங்கச்சியோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் தங்கச்சி என்ன சொல்கிறாலோ அப்படியே நீ நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி செம சாக்காக்குறாங்க. இவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் என்னன்னா தேவையில்லாமல் அந்த ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அக்கா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த டிரைவர் பையலுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, துளி கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உன்னை நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு
அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, இன்னும் எவ்வளோ இவங்க கிட்ட நான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன்னு தெரியல. எல்லாரும் வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க சந்திரா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் இருக்கேன் உனக்கு, என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் சொல்லிட மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி சந்திரா அப்படின்னு. அப்போது சந்திரா நினைக்கிறாங்க, அக்காக்காரியை எப்படியோ ஏமாற்றி அவளை தூண்டி விட்டு எப்படியும் அந்த டிரைவர் பையன் மேலே புகார் கொடுக்க வச்சிட்டோம். எப்படியும் அக்காக்காரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவமானப்பட்டு தான் நிற்க போகிறான். பெத்த பொண்ணை அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து தன்னோட அம்மா கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி புகார் சொல்கிறா. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷத்தோடு சந்திரா நினைக்கிறாங்க. அப்போது சிவனாண்டி வந்துட்டு நேராக சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, சந்திரா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது மாதிரி ரொம்ப பெரிய ட்விஸ்டே எல்லாம் நடந்துட்டு இருக்குது சந்திரா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க இது எல்லாமே என்னோட பிளான் தான், பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்திரா கேட்குறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா பிளான் சூப்பரான பிளான் சந்திரா, கண்டிப்பாக அந்த டிரைவர் பையன் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படியும் ரேவதி வந்து மீடியா எல்லார்கிட்டையும் சொல்லி ஈஸ்வரியை பயங்கரமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. இனிமே பாரு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. 2 பேரை ஒன்றா சேர்த்து வாழ வைக்கல அப்படின்னு நிறைய அதிகாரிங்க வந்துட்டு ரேவதி கூட்டிகிட்டு வந்து ஈஸ்வரியை கைது பண்ண வைக்க போகிறா. இது எல்லாம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க இதுதான் நடக்கணும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்க. இப்போது அதே நடக்கிறத பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு பக்கம் அந்த டிரைவர் பையில அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க. ரேவதி வந்துட்டு மீடியா எல்லார்கிட்டையும் அவள் பெத்த அம்மாவையே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி அடுத்தடுத்து நடக்கிறத எல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா உன்னையும் என்னையும் பிரித்ததுக்கு அந்த ஈஸ்வரி கண்டிப்பாக வந்துட்டு தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்போது பெரிய அதிகாரிங்க எல்லாருமே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஷனுக்கு நேராக ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அதிகாரியை பார்த்து, யோ என்னையா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு இவரை கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்க, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் அவன் வந்துட்டு தான் பொண்டாட்டியவே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினான் சார், அவனை எல்லாம் கைது பண்ணாமல் எப்படி சார் விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உனக்கு தெரியுமா, அவரெல்லாம் அவரோட பொண்டாட்டியை வந்துட்டு கஷ்டப்படுத்தவே மாட்டார், அதை நான் நம்பணுமா அவர் கஷ்டப்படுத்தினாருன்னு. இங்கே பாரு நீ யாரோ காசு கொடுத்து நீ வேலை பார்த்துட்ருக்க, அதனால தான் அவர் மேலே பொய்யான புகாரை போட்டு அவரை உள்ளே வந்து கைது பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுங்க பக்கத்தில் இருந்த லேடியை பார்த்து, அந்த லேடியை கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒருத்தர் வெளியில் வந்துட்டு நேராக ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன், என் புருஷன் வெளியில் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா உன் புருஷனை வெளியில் கொண்டு வரதுக்கு தான் அந்த பெரிய அதிகாரி வந்திருக்காரு, அவருக்கு மட்டும் நீ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்த அப்படின்னா உன் புருஷனை வெளியில் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு உள்ளே வராங்க. உள்ளார வந்துட்டு நேராக அதிகாரியை பார்த்து, சார் இது மாதிரி என் ஹஸ்பண்டு எந்த தப்பும் பண்ணல சார், நான் தான் சார் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன், எங்கள் அம்மாவோட கொடுமை தாங்க முடியாமல் தான் நான் வெளியில் வந்தேன் சார், மற்றபடி என் புருஷன் மேலே எந்தவித தப்புமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா உன் பக்கம் உள்ள நியாயத்தை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் புருஷனை நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவை கூப்பிட்றாரு. ஹீரோ வெளியில் வராரு. அதிகாரி நேராக ஹீரோவை பார்த்து, சார் மன்னிச்சிருங்க சார், இவன் ஏதோ பெரிய ஆளுங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே எங்களுக்கு தெரியும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சார், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியும், உங்களை நாங்கள் இப்போவே விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை சார் ஒரு நிமிஷம் இருங்க, என் பக்கம் உள்ள நியாயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சார் இது எல்லாத்துக்கும் யார் காரணம் தெரியுமா, எங்கள் அம்மா தான் காரணம், அவங்க தான் என் புருஷன் மேலே இவ்வளவு பெரிய பழியை போட்டு என் புருஷனை இந்த அளவுக்கு வந்துட்டு அவமானப்படுத்தினாங்க, அதனால இந்த அளவுக்கு என் புருஷனை அவமானப்படுத்தின என் அம்மாவை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா மேலே நான் புகார் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் இப்படியே பொறுமையாக இருந்தேன் அப்படின்னா அம்மா இதுக்கப்புறமும் மேலும் மேலும் இதே மாதிரி நிறைய தப்பு பண்ணுவாங்க மாமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாமா, அதனால் இது எதையுமே என்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு உங்களோட கௌரவம்
கௌரவம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் எங்கள் அம்மா மேலே புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரிய அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ எதுக்காக உங்கள் அம்மா மேலே புகார் கொடுக்குற அப்படின்னா அந்த அதிகாரி கேட்குறாரு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சார் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்னோட அம்மா என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க. என்னையும் அவரையும் சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க மேலே நான் புகார் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அதிகாரி சொல்கிறாரு, சரிங்கம்மா, சரி நாங்கள் நேராக ஈஸ்வரி மேடத்தை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன காரியம் பண்ணுற, எதுக்கு அத்தை மேலே நீ புகார் கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் இவ்வளோ விஷயங்களையும் வேடிக்கை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது மாமா. எங்கள் அம்மா உங்களுடைய கௌரவத்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இன்னும் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் மாமா இருக்காங்க. என்னால் இதுக்கு எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது மாமா. அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இதுதான் என்னோட முடிவு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிங்க டைரெக்டாக ஈஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அதிகாரிகள் நேராக ஈஸ்வரியை பார்க்குறாங்க. ஈஸ்வரி அதிகாரிகளை பார்த்து, சார் அந்த டிரைவர் பையனை அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அதிகாரிகள் சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் தான் 2 பேரையும் ஒன்றா வாழ விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்கள் பொண்ணு உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்தளவுக்கு ஷாக் ஆகுறாங்க. என்னது, என் பொண்ணு என் மேலே புகார் கொடுத்துருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மேலே தான் புகார் கொடுத்துருக்காங்க, கைது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக என் பொண்ணு என் மேலே புகார் கொடுத்துருக்க மாட்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, மேடம் கொடுத்த புகார்னால தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா உன் பொண்ணு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, சரி இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அதிகாரிகளை பார்த்து, இங்கே பாருங்கள் நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் வரலைன்னா உங்களை வலுக்கட்டாயமாக இந்த இடத்துல இருந்து நாங்கள் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நாம் இதுக்கப்புறமும் ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போக்கின்னு நீ அமைதியாக போகிறது தான் நல்லதுக்கா அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி அப்படின்ட்டு உடனே அதிகாரிகளை பார்த்து சொல்கிறாங்க, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உடனே அதிகாரிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஈஸ்வரியை கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ சந்திரா இதை பார்த்துட்டு, பெத்த பொண்ணே பெத்த தாய் மேலே புகார் கொடுத்துருக்கா, இதை விட பெரிய சம்பவம் வேற என்ன இருக்கும், இந்த ரேவதிக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க நம்ம சந்திரா. அப்போது ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அத்தையை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவசரப்பட்டு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவளோட பேச்சுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது, அத்தையை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணும்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட இந்த கதை முடிவடையுது. அடுத்த கதையில் இதோட தொடர்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தினசரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.